ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மட்டனில் கிரேவி, ரெட் கலராக கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். வாங்கி கழுவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சுருங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போடுவேன் எப்போவுமே. எண்ணெய் காஞ்சோடனே ஒரே ஒரு பட்டை துண்டு, அப்புறம் 3 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதில் நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ நல்லா சிவந்துருச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனாக போட்டிருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இல்லை மட்டன் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்ருங்க மட்டன் போட்டு அந்த மசாலாவில். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வரட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு இருக்கு அதில். இப்போ மசாலா என்ன வேணும்னு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் குக்கரில் வச்சு செய்கிறதுனாலும் செய்யுங்க. அது இலசாக இருந்துச்சுன்னா மட்டன் நல்லா வெந்துடும். கடாயில் கொஞ்சம் முத்தி இருந்துச்சுன்னா வேகாது. அதனால் குக்கரில் வச்சு செஞ்சாலும் நல்லா வெந்துடும். ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன்னா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன்.
இப்போ ஒரு டம்ளர் பெரிய டம்ளராக நான் தண்ணி போட்டிருக்கேன். அதில் மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வெறும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும்.